நண்பர்களே, நம்முடைய அமிர்தகாரா சேனல் ஆரம்பித்து கிட்டத்தட்ட 8-9 வருஷங்களாக போன்ற அமிர்தகாரா யோக மார்க்கம், அமிர்தகாரா வாட்ஸ்அப் குரூப் கிட்டத்தட்ட 1000 குரூப்புகள், தியானமும் முன்பும்னு ஒரு யதார்த்தமான குரூப் ஆரம்பிச்சு இன்றைக்கி 1000 குரூப்புக்கு மேலே வச்சு மெயின்டைன் பண்ணிட்டு இருக்கோம். இந்த 1000 ஆண்டுகளில் நாங்கள் போடுற எஃபர்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 50%, நீங்கள் போடுற எஃபர்ட் வந்து ஒரு 25%, தெய்வங்களோட அனுகூலம் ஒரு 20% வரும்போது உங்களோட வெற்றிகள் பெருசாக நடக்குது அப்படிங்கிறத நினச்சிட்டு இருக்கோம். இந்த 8 வருஷத்தில் குரு பகவான் தான் உங்களுடைய வாழ்க்கையும், உங்களோட ஞானத்துக்கும், உங்களுடைய யோகத்துக்கும், உங்களுடைய பொருளாதாரத்துக்கும் சொந்தக்காரங்க. நம்ம எல்லாமே எடுத்துக்கிட்டு இருக்கோம். ஆனால் நான் இப்போ ரொம்ப அவசரப்பட்டு சார் ஸ்பீட் பண்ணி மாஸ்டர் என்ன எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இருக்கார் அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலைகள் வருது. நண்பர்களே, இந்த காலகட்டங்களில் நான் சொல்லும்போது குரு யாருக்கெல்லாம் சாதகமாக இருக்குன்றதோ, கன்னி ராசிக்கு 11 குரு, அர்ஜுனன் வந்து பார்த்தீங்கன்னா போருக்கு போகும்போது 11ஆம் இடத்துல குரு. அதே மாதிரி வந்து விருச்சிக ராசிக்கு அன்பர்கள், விருச்சிக ராசி இன்னைக்கு மோடி வந்து முதலாக எல்லாத்தையும் விட்டு அமைச்சருக்கும் 12 வருஷத்துக்கு முன்னாடி அவருக்கு பயங்கர உச்சத்தில் இருந்த நேரத்தில் தான் வந்தார். அண்ணன் அசைக்க முடியாத பிரைம் மினிஸ்டராக இருக்கார். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசிக்காரர்கள் உங்களுக்கு தெரியும், ரஜினிகாந்த் அசைக்க முடியாத அளவில் இருக்கும்போது அவர் சினிமாவுக்கு முதல் வரும்போது அவர் உச்சத்தில் குரு வந்துச்சு, 60 வருஷம் உச்சத்தில் உட்கார வச்சு. அதே மாதிரி மீன ராசிக்காரர்கள் ஓபிஎஸ் சும்மா இருக்கும்போது கொண்டாந்து சிஎம் உட்கார வச்சது அது. ஆனால் இன்னைக்கு அவருடைய சில தொடங்கல்கள் இருந்தாலும் அந்த உச்சத்தில் வந்து உட்கார வச்சுட்டோம் அப்படின்னா அந்த 6 மாதத்தில் பிளேஸ்மெண்ட் பண்ணிட்டோம்னா நம்ம கோபுரத்தில் உட்கார வச்சுன்னா அங்கேருந்து இறக்கிறது ரொம்ப கஷ்டம். ரஜினிகாந்த் உச்சத்தில் போயிட்டார், இறக்க முடியுதா? எவ்வளோ அப் அண்ட் டவுன் வந்துச்சு. மோடி உச்சத்தில் போயிட்டார், எவ்வளோ அப் அண்ட் டவுன் வந்துச்சு, இறக்க முடியுமா? கன்னி ராசிக்காரர்கள் உச்சத்துக்கு போயிட்டாங்க, தோனி உச்சத்துக்கு போனார். அவருக்கு இப்போ குரு அது மாதிரி ஒரு சின்ன வயசில் உச்சத்தில் இருக்கும்போது அவர் முத கிரிக்கெட்டுக்கு வந்தார், இறக்க முடிஞ்சா? இது மாதிரி இந்த குரு உச்சத்தில் இருக்கும்போது, கடகத்தில் இருக்கும்போது இந்த பார்வைகள் படும்போது நீங்கள் உச்சத்தில் ஏறிட்டீங்கன்னா அவ்வளோ சீக்கிரம் இறங்க முடியாது. அப்புறம் அந்த கோள்கள் வந்து உங்களை வந்து பெருசாக வந்து பாதிக்காது, அதுக்குள்ளே நீங்கள் செட்டில் ஆகிடலாம். ஆகவே நீங்கள் வாழ்க்கையில் செட்டில் ஆகிறதுக்கு, கல்யாணம் பண்ணுறதுக்கு, திருமண வைபவத்தை நடத்துறதுக்கு எதையாவது செய்து நீங்கள் வெற்றி பெற்ற வேண்டும். இப்பொழுது கோள்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்குது. இப்போ ஜெயிக்கலைன்னா இப்போ ஜெயிக்கலை அப்படிங்கிறது தான் வஜ்ரதேக பயிற்சியில் இவ்வளோ அவசரப்படுத்துகின்றோம். நல்லா உடனே பயிற்சி எடுங்க, உடனே ட்ரைனிங் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு 350 நாள் பயிற்சி குறை குமிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. நண்பர்களே, இப்பொழுது இல்லைன்னா எப்பொழுதும் இல்லை, இப்பொழுது நீங்கள் பயன்படுத்திக்கலன்னா எப்பொழுதுமே இல்லை. இப்போ தூங்கிட்டேன்னா நல்லா வசந்த காலம், சொர்க்கம், பொது அப்படியே பசு மந்தரையாக காற்று அடிச்சுக்கிட்டு இருக்கும்போதே எல்லாமே நீங்கள் வந்து இந்த பொன்னான நேரத்தை காற்று உங்கள் பக்கம் வீசிட்டு இருக்கும்போது தூங்கிட்டு அதுக்கப்புறம் சார் அறுவடை செய்யும்போது விதை விதைக்கும் போது விட்டுட்டு அறுவடை செய்யும்போது வந்து நின்னா இருக்கு. இது வந்து அறுவடை செய்ய வேண்டிய, விதை விதைக்கக்கூடிய அற்புதமான காலம். இந்த 4 ராசிகளும் கண்டிப்பாக நான் சொல்லும் பயிற்சிகள் எடுத்து இந்த வஜ்ர தேகத்தை பயன்படுத்தி. வஜ்ரதேகம் என்றால் என்ன? வஜ்ரம் என்றால் இந்திரனிடம் பெற்ற ஆயுதம் வந்து வஜ்ராயுதம். உலகத்திலே பவர்ஃபுல்லான ஆயுதம் வஜ்ரா அப்படின்னு சொல்றது, வஜ்ராயுதம்ங்கிறது. அந்த வஜ்ரம் உங்களுக்கு முதுகுத்தண்டு, குண்டலினி சக்தி, இந்த ஆசிய சித்தியார்த்தி வந்து ரஜினிகாந்த் அவருடைய பாபா படத்தோட முதுகுத்தண்டு எடுத்துருவாங்க. நம்மளுடைய சக்திகள் முழுவதும் முதுகுத்தண்டு, அதுதான் பாலதண்டாயுத பாணி. முருகபெருமானுடைய போகருடைய எல்லா சக்திகளும் அவருடைய தண்டம் வஜ்ரத்தில் தான் இருந்துச்சு. ஆகவே உங்களோட வஜ்ரத்தை தண்ணி உங்கள் குண்டலினி சக்தியை பெருசாக்கி மகா மரணமில்லா பெருவாழ்வு. யார் மரணமில்லா பெருவாழ்வை நோக்கி சென்றது? பீஷ்மர். பிரம்மச்சாரியாக அந்த பீஷ்மர் வந்து தான் என்னைக்கு நினைக்கின்றோமோ அன்னைக்கு தான் மரணத்தை பெறக்கூடிய அற்புதமான கங்கை மீதனாக இருந்தவர் பெற்றார். பீஷ்மர் மாதிரி ஒரு மரணமில்லா பெருவாழ்வை வாழக்கூடியது. ஆனால் அதுக்குன்னு பிரம்மச்சாரியா இருக்கல, கிருஷ்ணன் மாதிரி, அதாவது அர்ஜுனன் மாதிரி வாழாத வாழ்க்கையை வாழக்கூடிய டெக்னிக்கை தந்திராவில் 52 வகையான எண்ணெய் குளியல்கள் மூலியமாக 52 வகையான உடல் உறவு மூலியமாக கொடுத்து கொண்டு இருக்கு நண்பர்களே. இந்த அற்புதமான திருநாளில் இந்த ராசிக்காரர்கள் மட்டும் இல்லை, இந்த வரிசையில் அடுத்து அதிசாரமாக போது 4 மாசத்துல குரு. இப்போ இவங்களுக்கு சொன்ன மாதிரி 100% பலன் இருக்கின்றதோ இல்லையோ, ஒரு 70-80% பலன்கள் ஆச்சும். அடுத்து துலாத்துக்கு இருக்கு, அடுத்து சிம்மத்துக்கு வரும்போது அவங்களுக்கு 11 குரு. அடுத்து வந்து தனுஷை பார்க்க போகின்றது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அடுத்து வந்து கும்பத்தை பார்க்க போகின்றது, மேக்கத்தை பார்க்க போகின்றது. இவர்களுக்கு எல்லாரும் இன்னும் 4 மாசத்துல அவர் அற்புதமான வேலை செய்ய போகின்றது. அதுக்கப்புறம் தனுஷுக்கும் மீனத்துக்கு வந்து இப்போ மிதுனத்துக்கு 2ல் இருக்கு. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா கடகத்துக்கு 2 ஆக போகுது. ஆக மொத்த நண்பர்களை, சிம்ம ராசி நண்பர்களை தவிர ரிஷபராசி நண்பர்கள் கிட்டத்தட்ட ஒரு 10 ராசிக்காரர்களுக்கு யோகாலம் இருக்கின்றது. இது மாதிரி ஒரு பெரிய யோகாலம். சார் என்ன சார் ஒரே கிரகத்தை வச்சு நீங்கள் எல்லாருக்கும் அப்படி தூக்குன்னு தூக்குறீங்களா சார்? மாத கிரகங்கள் அப்படி கொஞ்சம் முன்ன பின்ன அப்படி இப்படி வந்துட்டு இருக்கு. ராகு ஒரே இடத்துல செட்டில் ஆகிருக்கு. சனி வக்கரம் ஆயிடுச்சு. சனியோட பவர் இல்லை. சனி இப்போ வந்து மறுபடியும் ரிவர்ஸ் ஆகி அப்படி வந்து மீனத்துக்கு வரப்போறான். இப்போ எவ்வளோ பெரிய பாக்கியங்கள்! இப்பொழுது அறுவடை செய்ய வேண்டால், இப்போது பயன்படுத்த வேண்டிய, இப்பொழுது உங்களுடைய திறமையை காட்ட விடலை என்றால், இப்பொழுது நீங்கள் உங்கள் வாழ்க்கை பலம் வளர்ச்சி சரி செய்ய வேண்டால் எப்பொழுது செய்ய போறீங்க நண்பர்களே? இந்த வஜ்ரதேக பயிற்சி என்னும் அமிர்தவேலனுடைய சிக்னேச்சர் குரூப் நான் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா 1000 வாட்ஸ்அப் குரூப் வச்சுட்டு இருக்கேன். இந்த 250 ஆரம்ப வெல்கம் சீரியலில் 256வது குரூப் போயிட்டு இருக்கு. உயர்நிலை குரூப், ஜோதிடம் குரூப், எல்லா குரூப்பும் சேர்த்து 1000. அதில் வந்து வஜ்ரதேக குரூப் வாட்ஸ்அப் குரூப்புங்கிறது பெரிய ஹிட்டான குரூப் நண்பர்கள். அதில் இந்த 100 நாளில் பயங்கரமான அற்புதங்கள்லாம் கொட்டி கொடுத்துக்கிட்டு இதை யாரெல்லாம் பார்க்குறீங்க, இந்த ஜென்மத்தில் புண்ணியாத புண்ணியங்கள் யார் செஞ்சிருங்க, 7 ஜென்மத்தில் புண்ணியம் யாரெல்லாம் செய்திருக்கின்றோ அவர்களெல்லாம் இந்த குரூப்பில் வந்து பயனடையுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு விரைவில் வாருங்கள். இந்த யூடியூப் சேனலை பார்க்குறவங்களும் சரி, கீழே உள்ள நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். அமிர்தகாராவோட கீழே மெசேஜ் போட்டினா கூட உங்களை ரிப்ளை பண்ணுவோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு உங்களுக்கு விடைபெறுகின்ற நண்பர்களே. வாழ்த்துக்கள். வாழ்கமுடன், வாழியராலும் வாழிய பண்ணாங்க.